அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனைக்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் தேவன் உண்டாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல சோதனை என்று நாம் வாசிக்கிறது, இந்த உலகத்திலே நமக்கு பண கஷ்டத்தினாலோ சரீர சுகவீனத்தினாலோ வீட்டிலே ஏற்படுகிற போராட்டங்களினாலோ இப்படிப்பட்ட சோதனைகளை குறித்து பேசாமல் பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டி விடுதல் அப்படி என்கிற அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். டெம்டேஷன், பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டி விடுதல். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த பிறகு வனாந்திரத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளை எழுதி வருகிறார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இச்சிக்க சோதிக்கப்பட்டார்கள். அதே போல தேவனுக்கு விரோதமாக அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள். சிலர் தேவனுக்கு விரோதமாக வேசித்தனம் செய்தார்கள். சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கும்படியாய் சோதிக்கப்பட்டார்கள். சிலர் முறுமுறுப்பதற்கு, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதற்கு சோதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இவைகளை குறித்து எழுதிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு நேரிடவில்லை. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில இச்சிக்கப்படத்தக்கதாக, வேசித்தனம் செய்யத்தக்கதாக, விக்கிரக ஆராதனை செய்யத்தக்கதாக, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கத்தக்கதாக, தேவனை பரீட்சை பார்க்கத்தக்கதான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். ஆனால் தேவன் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கான ஒரு போக்கை உண்டாக்குவார். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் தருவார். அந்த சோதனையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கான ஒரு போக்கை உண்டாக்குவார். இந்த சோதனைகள் எல்லாமே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்றே வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நாம் எந்தெந்த விதத்திலே சோதிக்கப்படுகிறோமோ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிற எந்தெந்த விதத்திலே நாம் சோதிக்கப்படுகிறோமோ அந்த விதங்களில் எல்லாம் அவரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா சோதனைகள் முடிவிலும் இயேசு பரிசுத்தராகவே விளங்கி இருக்கிறார். ஆனபடினால் அந்த பரிசுத்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு போக்கையும் அந்த சோதனையை தாங்குவதற்கான பலனையும் நமக்கு உண்டாக செய்கிறவராக இருக்கிறார். ஆனபடினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். உங்களை நெருக்கி வருகிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளி விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள். அந்த சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு அவர் ஜெயம் தந்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். ஆமென்.